பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சகோதரி கனிமொழி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிலே மதுக்கடைகள் இருப்பதால் சகோதரிகள் எல்லாம் கைம்பெண்களாக விதவைகளாகி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மதுப்பொடிகளை எல்லாம் படிப்படியாக மூடிவிடுவோம் என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு டாஸ்மாகில் ஊழல் செய்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சியின் பெயர் கெட்டு போயிருக்கிறது. எப்படி டெல்லியிலே கேஜரிவாலின் ஆட்சி அன்றைக்கு அந்த மது கொள்கையினால் அதில் நடைபெற்ற ஊழலால் அந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வந்ததோ, அவர் கைது செய்யப்பட்டாரோ, அதே போன்ற நிலைமை தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது. நீங்கள் பார்த்து வருவீர்கள். ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தில் மத்திய அமலாக்கத்துறை அங்கே முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. அரசாங்கமே நம்பர் 2 சரக்கு விற்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகிறது என்பதால் அவர்கள் அங்கே சோதனைக்கு சென்ற பொழுது அதை எதிர்த்து அந்த சோதனையை தடுக்க வேண்டும் என்று கேவலம் அரசாங்கமே நீதிமன்றத்திற்கு செல்கிறது. இவர்கள் மடியிலே கனமில்லை என்றால் ஈடி என்ன பாகிஸ்தானிலிருந்து வந்த நிறுவனமா? அதை மத்திய அரசு கைப்பாவை என்று சொல்வதெல்லாம் தவறு. டெல்லி மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே மதுவிலே நடந்த முறைகேடுகளால் கொள்ளைகளால் ஊழலை ஒழிப்பேன் என்று தொடப்பத்தோடு ஆட்சிக்கு வந்த கேஜரிவாலை தொடர்பத்தை காட்டியே அந்த மக்கள் விரட்டிவிட்டு அங்கே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதே போன்ற நிலைமைதான் இன்னும் வரும் காலங்களிலே மாதங்களிலே பார்க்க போகிறீர்கள். நீதிமன்றங்கள் கூட இன்றைக்கு என்ன சொல்கிறது? ஏன் ஈடி என்கிற அமலாக்கத்துறை சோதனைகளை ஏன் முட்டுக்கட்டை போடுகிறீர்கள் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றங்கள் கவர்னருக்கு கண்டனம் தெரிவித்ததை தூக்கி கொண்டு திரும்புகின்ற திமுகவினர் இன்றைக்கு அவர்களது அமைச்சர், அந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மந்திரியாக தொடரணுமா இல்ல உள்ளர போகணுமான்னு கேட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள். உச்ச நீதிமன்றம் கண்டனத்துக்கு பிறகு அவர் மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்.